முதல்வர் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுகவின் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்களா? 1. சிவி சண்முகம் தரப்புக்கு 2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இல்லை. 2. இந்த ஆதரவு இல்லாததால் அவர்கள் அதிருப்தி குழுவாக பார்க்கப்படலாமே தவிர தனி குழுவாக அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். 3. இந்த அங்கீகாரம் இல்லையென்றால் அவர்கள் நியமித்த கொர்டாவின் நியமனம் செல்லுபடி ஆகாது. 4. கட்சியின் பொதுச் செயலாளர் யாரை நியமிக்கிறாரோ அவர்தான் கொர்டாவாக அங்கீகரிக்கப்படுவார். 5. அந்த வகையில் சிவி சண்முகம் எஸ்.பி. வேலுமணி தரப்பினரிடம் 2 பங்கு எம்எல்ஏக்கள் ஆதரவும் இல்லை, அவர்கள் கட்சியின் பொதுச்செயலாளரும் இல்லை, எனவே அவர்கள் நியமித்த கொர்டா செல்லுபடி ஆகாது. சிவசேனா வழக்கில் உச்ச நீதிமன்றம் இதைத்தான் உறுதிப்படுத்தி உள்ளது. ஏக்நாத் ஷிண்டே கட்சித் தலைவராக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவரிடம் 2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், அதனால் அவர்கள் அனைவரும் தப்பித்தார்கள். 6. எனவே கட்சியின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமித்த அக்ரிகிருஷ்ணமூர்த்தி தான் கொர்டா. அவரது உத்தரவை இவர்கள் மீது இருப்பதால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம். 7. அடுத்த கேள்வி, எங்கே நடவடிக்கை எடுக்கப்படும்? எடப்பாடி பழனிசாமி தரப்பு இவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க சபாநாயகர் இடம் புகார் கொடுப்பார்கள். ஆனால் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்து இருப்பதால் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க மாட்டார், வேண்டுமென்றே தாமதப்படுத்துவார். 8. அப்படி தாமதப்படுத்தினால் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் நீதிமன்றத்தை நாடுவார்கள். தெலுங்கானா வழக்கில் விரைவில் நடவடிக்கை எடுக்கும்படி அந்த மாநில சபாநாயகருக்கு உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தல் கொடுத்திருந்தது, அதை சுட்டிக்காட்டி வாதங்களை முன்வைக்கலாம். 9. அப்படி இருந்தும் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இறங்கும். 10. ஆனால் அதற்குள் சிவி சண்முகம் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோ தேர்தல் ஆணையத்தை நாடி நாங்கள் தான் அதிமுக என நிரூபிக்க பார்ப்பார்கள். அப்படி நடந்தால் இரட்டை இலை சின்னம் மீண்டும் முடக்கப்படலாம். 11. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்க எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் முயற்சிப்பார்கள். ஆனால் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோரை மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கிவிட்டதால் அவர்கள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களாக இனி தொடர முடியாத நிலை இருக்கிறது. அதிமுக கட்சி விதிமுறைகளை இன்னொரு முறை படித்தால் இன்னும் இதில் தெளிவு கிடைக்கலாம். அவர்கள் இல்லாத பொதுக்குழு செயற்குழுவில் எடப்பாடி பழனிசாமி தனது பலத்தை நிரூபிக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. 12. இதை எதிர்த்தும் இவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லலாம், ஆனால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதியான அதற்கு பிறகுதான் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் பெரிய அளவில் தலையிடும். இன்னும் கூட இதில் நிறைய வழிகள் இருக்கிறது, தேடி படித்து அவற்றையும் அடுத்தடுத்து முடிந்தால் பதிவிடுகிறேன்.